இப்போ 2 மூடியும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் விட்டுக்கலாம் ஒரு கரண்டி, இதில் ஒரு கரண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஓணம் ஸ்பெஷல் நம்ம வந்து பீட்ரூட் பச்சடியும் வெள்ளரிக்காய் பச்சடியும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஓணத்துக்காக தான் இதெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணுறேன். வாழை இலையில் வந்து சദ്യ சாப்பிடும்போது இந்த பீட்ரூட் பச்சடி, வெள்ளரிக்காய் பச்சடி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சாம்பார், வாழைக்காய் அவியல், நம்ம எல்லா வீடியோவும் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓணம் கொண்டாடக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹாப்பி ஓணம். குழம்போ பொரியலோ ஏதாவது வைக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன வெங்காயம் ஊற போட்டு வச்சுட்டு மறுபடியும் ஏதாவது வேலை பார்த்துட்டு வரும்போது இந்த சின்ன வெங்காயம் நல்லா ஊறி கிடக்கும். அப்புறம் நம்ம ஈஸியாக வந்து உளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். வெங்காயம் நான் உளிச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம பக்கத்தில் உளிச்சு எடுத்து வச்சோன்னா எல்லா பொரியலுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாம் உளிச்சு எடுத்தாச்சு. பீட்ரூட் வந்து எடுத்துருக்கேன், ஒரு வெள்ளரிக்காய். இது வெள்ளரிக்காய் பச்சடியும் பீட்ரூட் பச்சடியும் நான் வைக்க போகிறேன். வெள்ளரிக்காயை வந்து நல்லா நம்ம பீலர் வச்சு இந்த ஸ்கின்னை எடுத்துடலாம். நம்ம இந்த ஸ்கின்னை எடுத்துடலாம். பீலர் வச்சு எடுக்கும்போது சீக்கிரம் வரும், கத்தி வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் வரும். இந்த பீட்ரூட்டையும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் அதில் போடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம எல்லாம் துருவி எடுத்துட்டோம். வெள்ளரிக்காயும் கட் பண்ணலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு இதை இந்த ஸ்கின்னை வந்து இப்படி எடுத்துருங்க. இதேமாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த சாப்பரில் போட்டு நம்ம இந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்துடலாம். பீட்ரூட்டு நான் வந்து துருவி தான் எடுத்தேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பார்த்திங்களா, குட்டி குட்டியாக வந்துடுச்சு. மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ண போகிறோம். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் விட்டுடலாம். ஆயில் வந்து 2 சொட்டு விட்டால் போதும், ரொம்ப. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுருக்கக்கூடிய குக்கும்பர் வெள்ளரிக்காய் அதையும் போட்டு விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சோள புளி வந்து இதிலே போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுடணும். கிளறி விட்டுட்டு இப்போ மீடியமாக வச்சு நம்ம மூடி விட்டுடலாம். அப்படியே இருந்து மீடியமாக வச்சுக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழியும்போது அதை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் நம்ம ஒரு பிடி கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிடுங்க. நம்ம பெரிய பச்சை மிளகான்னா 1 போட்டுக்கணுங்க, சின்ன பச்சை மிளகான்னா 2 எண்ணம் போடுங்க. இந்த மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுடுங்க. இப்போ நம்ம தேவையான தண்ணி விட்டு நல்லா பொரியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நெருங்க அரைக்கணும். அரைச்சி நம்ம எடுத்து அரைச்ச மசாலாவை பார்க்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து வெந்துச்சான்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. வெள்ளரிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு மீடியமாக வெந்தால் போதும். இந்த பாத்திரத்திலே எரிக்கட்டு, இந்த கடாயிலே எரிக்கட்டு இருந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். குக்கும்பர் வந்து நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், சூடெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க குக்கும்பருக்கு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து இதில் விட்டுடலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் கேடு அதை விட்டுக்கிடுங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. நம்ம வந்து சூடோட தயிர் இதில் மசாலா போட்டு சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது, தெரிஞ்சு போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. தேவைன்னா
1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிடுங்க. நான் இப்போ 4 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பச்சடி வைக்க போகிறோம். அதுக்கு கடாய் வச்சுக்கலாம். கடாய் இப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுடலாம். ஹீட்டானதும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெங்காயம் போட்டுக்கிடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்படி பண்ணும்போது வெள்ளரிக்காய் பச்சடினாலும் சரி பீட்ரூட் பச்சடினாலும் சரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிளறி விட்டுக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. இப்போ இதை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு சொல புளி போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி வச்சுக்கிடுங்க. இந்த ஆவியிலே வந்து அது இதாகிடும், மெல்ட் ஆகிடும். மூடி வச்சுடுங்க. மீடியமாக வைங்க. பச்சை வாசனை போகிறது வரை வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு இதையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் பூ போட்டுக்கிடுங்க. இதுலேயும் 1/4 டீஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் போட்டுக்கிடுங்க. பச்சை மிளகா இருந்தால் ஒரு பச்சை மிளகா எடுத்துடுங்க. இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் குறைவாப்போ ஒரு மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. ஒரு சிட்டிகை ஒரு நுள் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. நம்ம பீட்ரூட்டில் சால்ட்டு போட்டுருக்கோம், பார்த்துட்டு ஒரு நுள் போட்டுக்கிடுங்க. இப்போ லைட்டாக ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு இதை வந்து மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மசாலாவை பார்த்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிடுங்க. பீட்ரூட்டும் நமக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாயை இதில் போட்டுடலாம். அது 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சேர்த்தா போதும், கம்மியாக போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. இப்படி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பின்ன போன சத்யாக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டான ஒரு தயிர் பச்சடி பீட்ரூட். நமக்கு 2 பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. குக்கும்பர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு, பீட்ரூட் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம தாளிச்சிட்டு வந்துடுறோம். குட்டி கடாய் வச்சுருக்கோம். கோகோனட் ஆயில் வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம விட்டுடலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 2 மூடியும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு கரண்டி இதில் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுட்டி வித் பினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.